ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்போம். நாளைய தினத்தை குறித்து பயப்படாதீங்க. எல்லாருக்குமே ஒரு கவலை என்னென்னா, நாளைய தினத்தை எப்படி சமாளிக்கிறது, என் பிள்ளைங்களை எப்படி நான் படிக்க வைக்க முடியும், என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எப்படி நடத்த போகிறேன், என் கடனை எப்படி நான் அடைக்க போகிறேன், என் வீடு நான் எப்படி கட்ட போகிறேன், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குறித்து பயப்படுவாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, நாளை தினத்தை குறித்து என்ன செய்யாத, நீ பயப்படாத. ஏன் நாளை தினத்தை குறித்து பயப்படக்கூடாதுன்னா, இன்னைக்கு என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? வேதவசனம் சொல்கிறது, நாளைக்கு நடக்கிறதே உனக்கு தெரியாதப்ப நீ எதுக்குப்பா தேவையில்லாதெல்லாம் குறித்து பயப்படுற, கவலைப்படுற, பயப்படாதப்ப நான் உன் கூடவே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். வசனம் சொல்லுது பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பக்கம் 793 பைபிளில், அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். தேவன் செய்து வருகிற எல்லா விதமான கிரியைகளை மனுஷன் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாதப்ப நாளை தினத்தை குறித்து நம்ம கவலைப்படுறோம்னா, அப்போ யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது சார். நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா, இருக்க மாட்டோமா, எத்தனை வியாதிகள் வருது, விபத்துகள் வருது, எதையுமே நமக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு ஒரு ஆளை குறித்து பழி வாங்குறத குறித்து யோசிக்கிறோம், நாளைக்கு ஒரு ஆளை குறித்து கோல் சொல்றதை குறித்து யோசிக்கிறோம், நாளைக்கு ஒரு மனுஷனை தேவையில்லாமல் கெடுக்கிறது குறித்து யோசிக்கிறோம். வசனம் நாளைக்கு நடக்கிறதே உனக்கு தெரியாமல் இருக்கும்போது நீ எவ்வளோ ஞானமாக நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப கவனமான முக்கியமான வசனம். வேதம் நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாதுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்த சாப்பாடுக்கு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுக்கு, நல்ல உணவுக்கு, நல்ல ஒரு இருப்பிடத்துக்கு, நல்ல சமுதாய சொந்தங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களை எதிர்க்கிறவங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும், உங்களை எதிராளிகளுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? உங்களை எதிர்க்கிற அளவுக்கு, நம்மளை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கும் அவங்களை எதிர்க்கிறவங்க நமக்கு தேவையில்லாத வேலை. நாளைக்கு இருக்கிறதே நமக்கு உறுதி இல்லாத வாழ்க்கை இருக்கும்போது நம்ம ஒரு எதிரி தேவையா? என் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது அதான் சொல்லுவேன், ஆண்டவரே நாளைக்கு நடக்கிறதே எனக்கு தெரியாது, இதில் எனக்கு எதுக்குப்பா எதிரிங்க, எனக்கு எதிரிங்களே வேணாம், இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ என்னை எதிர்க்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கலாம், அதுக்காக நாம் அவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதிர்க்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். என்னையெல்லாம் யார் எதிரின்னு மற்றவங்க நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் நண்பராக தான் பார்க்குறேன். சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு எதிராளிகள் யாரும் கிடையாது. எதிரின்னா ஒருத்தன் தான், அது யார்? சாத்தான் தான். தேவனுக்கு விரோதமான ஆண்டவருடைய பிள்ளைங்க பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாதபடிக்கு தடை செய்கிற அந்த சத்துருவாகிய சாத்தான் தான் நமக்கு எதிரி. வியாதியை கொடுக்கறது, கவலைகளை கொடுக்கறது, தற்கொலை ஆவிகளை தூண்டுறது, அநியாயமான குடும்பங்களை கெடுக்கிறது, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிற அந்த சாத்தான் தான் நம்முடைய எதிரியை தவிர மனுஷங்க இல்லை. நீங்கள் நானும் பார்க்குற மனுஷர்கள் கிடையாது. ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளை தினத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளை தினம் நமக்கு உறுதியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி இன்னைக்கு இருக்கிறது தான் நமக்கு ஒரு உண்மையான நிலைமை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதுதான் ஒரு உண்மையான நிலைமை. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட வேலை பார்த்த ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் தலை வலிக்குதுன்னு சொன்னார், வீட்டுக்கு போனார், அவர் இறந்துட்டார். இப்படி ஒரு சாவு மரணம் வரணும் அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. என் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் ஒருத்தர். இந்த சம்பவம் எல்லாருக்கும் சபையில் தெரியும். பக்கத்தில் உட்காந்து என்னுடைய கரத்தை பிடிச்சிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டே இருந்தார். அப்படியே என் கையை இறுக்கமா அமைக்க பிடிச்சாரு, இறந்துட்டார். நல்லா தாங்க பேசிட்டு இருந்தாரு, இறந்துட்டாரு. மரணம் எப்படி எந்த வகையில் வரும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் யோசிக்கும்போது என் வாழ்க்கை நான் ஒன்று யோசித்தேன். முதலாவது அந்த சம்பவங்களை நான் பார்த்ததுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் முதல்ல நான் போய் என்ன தெரியுமா செஞ்சேன், நான் யாரெல்லாம் என்னுடைய எதிரி,
யாரெல்லாம் வெறுப்பாக இருக்கிறேன், யாரெல்லாம் பிரச்சனைக்குரியவங்க நினச்சிக்கிட்டு இருந்தனோ அவங்க ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, அவங்களை எதிர்த்ததுக்காக, அவங்கள வெறுப்பாக இருந்ததுக்காக, அவங்க மேலே ஒரு கசப்பு உணர்ச்சி எனக்கிட்ட இருந்ததுக்காக தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னாடி தான் என் இருதயம் சமாதானம் ஆச்சு. இப்போ மரணம் வந்தால் கூட என்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு எதிரிகள் யாருமே இல்லை. அப்படி தான் நீங்களும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளை தினத்தை குறித்து வருத்தமும் படாதீங்க. அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். நாளை தினம் நம்ம எப்படி இருக்கணும்ன்ற ஆண்டவருக்கு தெரியும், அவர் செய்வார், நடத்துவார். அல்லேலூயா. எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 49:16 சொல்லுது, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. மதில்னா சுவர் இல்லை, பெரிய பெரிய சுவர்கள் கிடையாது. மதில்னா உன்னுடைய பிரச்சனை என்னும் பெரிய பெரிய மதில்கள் என் முன்னே இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. நாளை தினத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். பயப்படாதீங்க ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நாளை தினத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்க பிரச்சனை நீங்க சொல்றீங்களா பெரிய பிரச்சனைன்னு, அந்த பிரச்சனைலாம் தேவனுக்கு முன்னாடி இருக்கு. நீங்க தேவனுக்கு முன்னாடி இருக்கிறீங்க, உங்க பிரச்சனை தேவனுக்கு முன்னாடி இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால எந்த சூழ்நிலையிலும் நாளை தினத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு எழுதியிருப்பார்ல, நாளை தினத்தை குறித்து. அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சின்ன வரி பாடிடலாம். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலை மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலை மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கணக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவருக்கு தேவன் நீடித்து ஆயுசு நேரத்தில் கூட்டி தரணும். சரி பாருங்க, இப்போ வசனம் வருது. தேவனுடைய வசனத்தின்படி சொல்லுறது வசனம் என்னன்னா, நீங்களும் நானும் நாளை தினத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது நம்மளை அப்படி பண்ணுவாங்களோ, இன்னும் செஞ்சிருவாங்களோ, குடும்பம் இந்த மாதிரி குழப்பத்துக்கு உள்ளாகுமோ, ஒரு வியாதி வருமோ, வியாதியில் செத்து போமோ, எந்த பயப்படாதீங்க. பயமே தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு பயம்ன்ற? பயத்தை புறம்பே தள்ளுகிறது தேவனுடைய பூரண அன்பு. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு எல்லாவற்றும் சகிக்கும் சொல்லப்பட்டிருக்கல. நாளை தினத்தை குறித்து நம்ம ஏன் பயப்படணும்? பயப்படாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நாளை தினத்தில் உங்களுக்கு கவலை, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, கடன் பிரச்சனை குறித்தோ, வியாதி குறித்தோ பயப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கணும், நமக்கு என்ன செய்யணும், நமக்கு என்ன சம்பவிக்கணும்ன்றது தேவனுக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் பயப்படாதீங்க. சரிங்களா? தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஆண்டவர் மாத்திரம் இருக்குமா பிடிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்க தேவனுடைய கிருபை. எவ்வளவோ பிரச்சனை வந்தது, எவ்வளோ போராட்டங்கள் வந்தது, ஹாஸ்பிட்டலில் போனோம், விபத்துகள் வந்தது. ஆனால் தேவன் உயிரோடு தானே வச்சிருக்காரு. அதனால நாளை தினத்தை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? இன்றைக்கு நடத்தினவர், இன்றைக்கு எனக்கு உணவு கொடுத்தவர், இன்றைக்கு எனக்கு பாதுகாத்தவர் நாளைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றேன், நாளைக்கு தேவன் உங்களை நடத்த நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம கண்களை படி சின்னதாக ஜெபம் பண்ணுவோம். நம்ம கண்களை மூலமா, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். நாளை தினத்தை குறித்து நாங்கள் எங்களோட பயமெல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. நாளைக்கு நீர் எங்கள் நடத்த வல்லவராக இருக்கிறனாலே, இன்றைக்கு நடத்தின எபினேசராய் தேவன் நாளைக்கு நீங்கள் நடத்துவீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் நாளை தினத்துக்குரிய எல்லா கவலைகள், பயங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். நன்றி.